என்னுடைய கரங்களுக்கு சிக்காமல் தப்பி ஓடிக்கொண்டிருக்கின்றாய். இந்த கானகத்தின் வழியாக எத்தனை தூரம் நீ ஓடி விழுந்தாலும் சரி, இந்த கானகத்தில் இருக்கக்கூடிய கொடிய மிருகங்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே எனக்கு அத்தபடி அருமையான தருணம் நேர்கின்ற சமயத்திலே அடர்ந்த புதருக்கு அருகாமையில் உன்னை அழைத்து சென்று இந்த கானகத்தில் உன்னுடைய கதை முடிய வேண்டும். நீ வந்த சுவடே தெரியக்கூடாது. என் நாட்டில் மன்னருக்கு தெரியாமல் உன்னுடைய மரணத்தை மறைக்கின்றேன். மரணம் என்று இங்க கொலை கொலைன்னு கத்துங்க. என்ன வாழை கொலை இருக்குதா? இல்ல இல்ல தென்னை கொலை இருக்குதா? இல்ல இல்ல பனம் கொலை தான் இருக்குதா? இல்லங்க. அப்புறம் என்னத்துக்கு கத்துன? இத பாருங்க. உன்னை கொல்வதற்கு இங்க ஒரு பெருத்த முகமுடி வந்தா. என்னை கொல்வதற்கு? ஆமாங்க. சரி சரி. நீ கூறுவதில் வேடிக்கையிலும் வேடிக்கையாக இருக்கின்றது. எதற்காக தெரியுமா? நான் யார் என்னவென்று தெரியாமல் என்ன கொல்ல இங்க வந்தான்னு சொல்றேன். நான் உன்னை எப்படி நம்புறது? இத பாருங்க, என் மீது உனக்கு நம்பிக்கை கிடையாதா? நிச்சயமாக கிடையாது. நானே வரவில்லை என்றால் உனக்கு உயிரை காப்பாற்றிக்க முடியாதுங்க. சரி, நீ என்ன காப்பாத்துறேன்னு சொல்றல்ல, அதற்கு என்ன ஆதாரம்? இத பாருங்க, அவன் கொண்டு வந்த கட்டாரி இதுதாங்க. அந்த கட்டாரி தாங்க இதுவா? பாருங்க. சரி, நீ ஆதாரத்தை கண்டுபிடித்தால் நான் உன்னை நம்புறேன். இது உனக்கு ஒரு மாதிரி எப்படியோ நான் உங்களை காப்பாற்றி விட்டேன். நான் வரேன். நான் வந்தது என்னுடைய உயிரை காப்பாற்றினாய். பேரை கூட சொல்லாம போறியே. அப்படியா? ஆமா, என்ன யாருன்னு கேட்பதற்கு நீங்க யாரு, உன் பேர் என்ன, உன்னுடைய நாடு என்ன? நான் யார் என்னவென்ற விவரம் உனக்கு தெரிய வேண்டும். நான் யார் தெரியுமா? இதோ இருக்கின்றது சத்தியபுரி நாடு. இந்த சத்தியபுரி நாட்டின் முடி இளவரசன் நான். என்னுடைய பெயரோ ஆனந்தன். நான் பட்ட படிப்புகளை முடித்துவிட்டு தற்போது நான் தாயகம் திரும்பி இருக்கிறேன். ஐயா, நான் யார் தெரியுமா? நானும் இதே நாட்டை சேர்ந்தவள் தான். ஏழ்மையான குடியில் பிறந்தவள். என்னுடைய பேரு சரிதாங்க. எப்படியோ பேரை சொல்லிட்டு இல்ல நேராச்சு. என்னுடைய அண்ணாவை பார்க்கணும். வர அண்ணா, அண்ணா என்னுடைய உயிரை காப்பாற்றிய உனக்கு நான் ஒரு பரிசு ஒன்று தரப்போகிறேன். பரிசா? ஐயா, நாங்களும் ஏழ்மையான குடியில் பிறந்தவர் தான். பரிசு தானே? சீக்கிரம் கொட்டுங்க, கொட்டுங்க பரிசு, சீக்கிரம் கொட்டுங்க. பொண்ணா பொருள் எதுவும் சீக்கிரம் கொட்டுங்கண்ணா. என்னங்க நான் கொடுக்கக்கூடிய பரிசு கொட்டும் அளவிற்கு இல்ல, கொட்டாத எட்டாத அளவிற்கு இருக்கு. எட்டாத அளவிற்கா? அப்பேற்பட்ட பரிசு என்னங்க? என்ன தெரியுமா? என்னுடைய உயிரை காப்பாற்றிய உனக்கு என்னையே பரிசாக கொடுக்கின்றேன்.
பேசுவது தவறு. உன்னை கேட்டவன் நான் கிடையாது ஐயா. ஐயா எனக்கு வழிவிடுங்க ஐயா. நான் வரேங்க. என்ன பார்த்து ஐயான்னு சொல்றேன். நான் என்ன நடக்க முடியாம குச்சி உடி நான் நடக்கிறேன் ஐயா. மரியாதை தாங்க. வார்த்தையா சரி சரி வார்த்தையா. நான் பார்த்த முதல் பெண்ணும் நீதான். அப்படி இருக்கின்ற சமயத்தில் நான் அயல்நாட்டில் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறேன். அவர்களிடத்தில் எல்லாம் அழிந்தவன் கிடையாது. நான் உன்னை பார்த்த உடனே எனக்கு காதல் ஆசை என்னை மாமா என்று கூப்பிட்டு கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தத்தை கொடு. கோபுரம் எங்கே குப்பை தேடி எங்கே ஐயா. உனக்கு எனக்கு பொருத்தப்படாதுங்க. மழை எங்கே மடுவைங்க தயவு செய்து விட்டுடுங்க ஐயா. சரிடா, இந்த சந்தோஷமான தருணத்தில் உன்னை நீங்கள் எவ்வளவு நேரம் ஆடினாலும் பாடினாலும் உன்னை கட்டியெழுத்து என்னால் முத்தம் கொடுக்க முடியாது ஐயா. இதை நீங்கள் காதலிப்பீர், பிறகு கைவிட்டு விடுவீர் ஐயா. இவருடைய நிலைமை என்ன ஆவது? எப்பொழுது என்னை காதலிக்க மறுத்து விட்டாயா? நீ காப்பாற்றிய உயிர் இனிமேல் எனக்கு தேவை கிடையாது. அது இருந்தானா போனா இத பார்த்தாயா? நீ காப்பாற்றிய இந்த கட்டார் இளைய உனக்குதான் காதல் இல்லைன்னு சொல்லிட்டல. நான் செத்தா உனக்கு என்ன, இருந்தா உனக்கு என்ன? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இத பாருங்க, எனக்கும் ஆசை இருக்கு, ஆனா பயமா இருக்கு. அதுதான் என்னதான் இந்த பெண்கள் மனசுல ஆசையா இருந்தாலும் அதை உங்களோட தான் வச்சுப்பீங்க. அதை வெளியில எல்லாம் சொல்ல மாட்டீங்க ஐயா. என்னை கைவிட மாட்டீரு நிச்சயமாக. நம்பலாமா? சரி சரி வார்த்தையா? நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன். இது உனக்கு ஏதாவது சந்தேகமா? அப்படியாகட்டும். என்னுடைய வாழ்வில் இன்பம் துன்பம் எது வந்தாலும் அது உன்னோடு இல்லை, ஏன் இந்த மண்ணோடு நிச்சயமாக.
நான் வந்தோ வெகு நேரமாகிவிட்டது. எனக்காக என்னுடைய தாயும் தந்தையும் என்னுடைய தங்கையும் காத்துக் கொண்டிருப்பார். நான் முன்னாடி போறேன், நீ அரண்மனைக்கு பின்னாடி வா. நானும் வந்து வெகு நேரமாகிவிட்டது. என்னுடைய அண்ணாவை பார்க்க வேண்டும். இதோ பாருங்க, என்ன மறந்துட்டு பாருங்க. நிச்சயமாக மறக்க மாட்டேன். நிச்சயமாக. டாடா. அண்ணா எப்படின்னா இருக்கேன்? நான் நல்ல முடியோடு தான் நடந்திருக்கிறேன். ஆமா, நீ ஏன் இப்படி திரும்ப இழைச்சு போயிருக்க? எல்லாம் உன் நினைப்புதான். எப்ப வருவேன் நினைச்சு திரும்ப இழைச்சு. அண்ணா, நீ சரியா சாப்பிடுறதே இல்லையா? உடம்பு எல்லாம் எப்படி இருக்கு? சுத்த
சுத்தமா இழைச்சு போயிட்டு இருக்கேன். ஆமா, படிப்பு இல்ல நல்ல முறையா படிச்சு முடிச்சிருக்கியா? இருந்தாலும் வேற ஒரு கடமை காத்துல இருக்கு. கடமையா? உண்மைதான். என்ன கடமை? என்ன தெரியுமா? நானும் அயல்நாட்டில் இருந்தேன், இப்பதான் தாயகம் வந்து விட்டேன். சரி. தற்போது நீயோ தக்க பருவம் அடைந்து விட்டார். ஆமா. எனக்கான திருமணத்திற்கு மாப்பிள்ளை நான் சென்று பார்த்து வரேன். அண்ணா நில்லு. எங்க போறப்போ? மாப்பிள்ளை பார்ப்பதற்கு. மாப்பிள்ளையா? என்னன்னா நான் சின்ன பொண்ணா, இந்த வயசுல நான் கல்யாணம் செஞ்சு என்ன செய்ய போறேன்? கல்யாணம் என்ற வார்த்தைக்கு கூட எனக்கு அர்த்தம் தெரியாது. நான் கல்யாணம் பண்ணி என்ன செய்ய போறேன்? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். திருமணம் செய்து வைக்கின்ற அண்ணன் எப்பேற்பட்ட கனவு கண்டு இருக்குன்னு தெரியுமா? உனக்கு கனவு இருக்கா? உண்மைதான். என்ன கனவு? உன்னுடைய திருமணத்திற்கு யார் யாருக்கெல்லாம் அழைப்பு கிடைக்க வேண்டும் தெரியுமா? என் கல்யாணத்துக்கு யார் யார் வர வைக்க போறேன்? உண்மைதான். எப்படி தெரியுமா? காமாட்சி, மீனாட்சி, பெரியம்மா அவங்க கட்டாயம் வர வேண்டும் தெரியுமா? காமாட்சி மீனாட்சி பெரியம்மா அவர்கள் கட்டாயம் வர வேணும் தெரியுமா? காமாட்சி, மீனாட்சி, பெரியம்மா அவங்க கட்டாயம் வர வேண்டும் தெரியுமா? திருமணத்திற்கு இவர்கள் எல்லாம் வர வேண்டும். அது மட்டும் கிடையாது, நம்முடைய நாட்டின் இளவரசி நீ. ஆமா. உனக்கு எப்படியெல்லாம் விழாக்கோலம் நடத்த வேண்டும் தெரியுமா? எப்படி அண்ணா? பீதையெல்லாம் பூ பந்தல் போடணும். என் கல்யாணத்துக்கு. பச்சை வாழை மர தோரணங்கள் ஆடணும். வீதியெல்லாம் பூப்பட்டல் போடணும், பச்சை வாழமர தோரணங்கள் ஆடணும். பீதையெல்லாம் பூ பந்தல் போடணும். பச்சை வாழை மர தோரணங்கள் ஆடணும். காரி வச்சு அழைக்கணும், கச்சி ஏறி வைக்கணும். கல்யாண கல்யாண சாப்பாடு போடவா, கண்ணு மூடவா. அது மட்டும் கிடையாது, உனக்கு திருமணம் நடந்து இருவரும் சாந்தி முகூர்த்தமாகி நீயோ எனக்கு ஒரு மழலை செல்வத்தை பெற்றுக் கொடுப்பாய் அல்லவா? ஆமா. எப்படி தெரியுமா? பத்தி புள்ள தங்கச்சிக்கு பிறக்கணும், அதுக்கு பாவாடை சட்டை வாங்கி கொடுக்கணும். அண்ணா, 10 பிள்ளை பெத்தெடுக்க என் உடம்பு தாங்குமா? உனக்கு ஆசை இருக்கலாம், தங்கச்சி மேல பாசம் இருக்கலாம், 10 புள்ளி அதுக்குதான். நிச்சயமாக அண்ணா, உனக்கு 10 புள்ள தங்கச்சி வேணாம். ஒரே ஒரு பிள்ளை குழந்தையே வேணும் அப்படி கிடச்ச கூட ஏன் அது பேர் பல்லு கட்டி கிடக்குறேன்? அண்ணா, அதே கூட சொல்லு கூப்பிட்டுக்கா. மாமான்னு கூப்பிட ஒரு குழந்தை வேணும், அவ்வளவுதானே? பொட்ட பிள்ளை தங்கச்சிக்கு ஒட்ட புள்ள தங்கச்சிக்கு பொறுக்கணும், அதற்கு பாவாடை கட்ட தட்டி குடிக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலைன்னு கொஞ்சணும். மாமாரி சொல்லணும், மழலை மொழி பேசணும். மாமான்னு கொஞ்சணும், கல்யாண நான் வந்த செய்தியை வருதுட்டேன். அப்பா அம்மா உனக்காக காத்துட்டு இருக்காங்க. இளவரசர் வருகைக்காக எத்தனையோ
ஆண்டுகாலம் காத்திருந்தோம். இன்றைய தினத்தில் வருகின்ற கடிதாட்சி வந்தது. வருவார் என்று எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம். அண்ணே முன்னாடியே பார்த்துட்டேன். தாயி திறந்த கோவிலமில்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை ஆயிரம் உறவுகள் பெருமைகள் இல்லை தாயி திறந்த கோவிலமில்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை தன்னலமற்றது தாயில் என்றும் தாய்மை நிறைத்தது கடவுளில் என்றும் மண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம் தாயில் திறந்த கோவில் வெள்ளை தந்தை தோல்விக்க மந்திரமில்லை ஒரு வயல் இறைந்த பூமியும் உண்டு பூமியை மிஞ்சும் தாய்மனம் உண்டு கோவில் உண்டு குடும்பத்தில் உண்டு தாயிற் திறந்த கோவில் வெள்ளை தந்தை கொள்விக்க மந்திரமில்லை பேரு புட்டா அதே தோரம் பருப்புன்னு அவன் புள்ளக்கார தொட்டு தொட்டு நக்கி பார்த்தா ஐயா கால் தரையை நிக்காது நாடகாரி முச்சதும் அவன் பேக்ல இருக்கிற நாத்தச்சி பூரா என் பேக்ல வாரி வச்சு கண்ணாடி பாட்டில் வாங்கி நான் கலகாலு சத்தம் கேட்குது வெறும் பிளாஸ்டிக் பாட்டிலா வாங்கி சொல்லுவானே பஸ்ல சீட் இருந்தா கூட உட்கார மாட்டேன் ஏன் தெரியுமா ஏன்னா பொம்மை மேல தூங்கிட்டு உதவாக்குவாரு அப்பயே சொல்லுங்க ஜவுடியா பையனுக்கு ஆட்டோ டொக்கு ஆட்டோவுல டொக்கா மாரடைப்பு இதய நோய்
யாருக்கிட்ட ஆத்துல வாங்குறோம் அது குடிக்குது வா உன் பேர சுத்தி சுத்தி வந்து பாரு அப்பா என்னாச்சு போய் வரேன்டா யா புத்தியுள்ள நன்ற மாறே நம்ம மூக்கு நம்ம சளி போட்டா நோய் வரும் வாயில போட்டு இன்னைக்கு போய் வரேன்டா புத்தியுள்ள நம்ப மாறு இன்னைக்கு படைச்சது போதும் இன்னைக்கு நீ படைச்சது போதும் நீ பூமிக்குள்ளே மூதேவியா எல்லாம் திருவிழா செஞ்சு நாடகம் வச்சுக்கிறாங்க இன்னாத்தி நாடு ஆபத்து வச்சு செத்து போயிருப்பேன் ஒரு மிச்சம் வராத மின்ன உமால பொந்தியா தூக்குது டேய் போனம் கிடையாது ஒண்ணும் கிடையாது கம்னர் அடி வர ஏய் பொந்தியா தூக்கு அது நிக்குது பாரு போனத பாரு மொத்தமே செய்யற நீ உன்ன சாவுல இல்ல நீ மட்டும் இல்ல எங்க இந்த மாதிரி நடந்தாலும் சரி அவங்க வரத்துனோ 7-8 மணிக்கெல்லாம் வந்துட்டு இருப்பாங்க ஒரு தானே வச்சுக்க அங்க 7 மணிக்கு வந்தா கூட 12 மணிக்கு கடை திறந்த பிறகு வாயில ஊத்திட்டு தான் வந்து சாட்டிக்கு நிக்கிறாங்க அப்பதான் அங்க சாவுடைய கலகல கம்மிரேட்டிய என்ன நடந்தது என்ன பண்ணிக்கிற நீ உன் புள்ள வந்துக்குது என்னோட மகளா அழகா என்ன பார்த்து வாங்குறாங்க அது கூட ஞாபகம் பண்றேன் இல்ல உன் புள்ள போய் வெளிநாட்டுல போய் பச்சிருந்தானா இல்ல பொண்ணு போட குடிச்சிருந்தானா இப்ப நான் அவனை சோதனை செய்ய போறேன் ஆமா நீ என்ன பரிசோதனை செய்யற அப்படி ஓ என்ன பேர் என்னன்னு கேக்குறியா My name is குஜலபாதம் பேரு ஆனந்தன் ஓ ஆனந்தன் சரி திருக்குறள் எழுதினது யாரு திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர் என்னடா ஆச்சு என்ன படிப்பு வச்சுக்கிறாரு ஏங்க ஒரு அயல் நாடு போய் எவ்வளவு பணம் செலவு பண்ணி நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்கிறோம் அயல் வாடி போய் அயல் நாடு இப்ப சொல்லி தப்பு இல்ல இப்ப நான் அம்சாம் பாரு அவன் மாமங்கார அவன் மூஞ்சில